முருகன் குமரன் குகனன்று மொழிந்து உருகும் செயல்தந்து உணர்வென்றருள்வாய் பொருகுங்க வரும் புவியும் பரவும் குறுபுங்கவ என் குணப்பஞ்சரனே. இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு ஜோதிடர்கள் அறிந்திராத நீச்சபங்க ராஜயோகம். நீச்சபங்க ராஜயோகம் என்றாலே பொதுவாக ஜோட பெருமக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய இந்தியாவில் இல்ல உலகெங்கிலும் இருக்கின்ற ஜோதிடம் பெருமக்கள் தெரியாத ஒரு நீச்சபங்க ராஜயோகம் வைத்தியநாத சூரி அவர்களால் எழுதப்பட்ட ஜாதக பாரிஜாத நூலில் இருக்கின்றது. நான் எத்தனையோ ஜோதிடர்களை சந்தித்திருக்கின்றேன். ஒருவருக்கும் கூட இந்த நீச்சபங்க ராஜயோகம் தெரியவில்லை. மற்ற நூல்களில் சொல்லப்பட்ட நீச்சபங்க ராஜயோகத்தை விட இது பல்மடங்கு யோகத்தை தரவல்லதுதான் இந்த நீச்சபங்க ராஜயோகம். அப்படி அந்த நூலில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே காணலாம். நீச்சஸ்தித கிரக நவாம்சக மதோ திரிகோணே கேந்திரே தவா சரக்கிரகே யதி ஜன்மலக்னே தத்பாவே சரக்கிரகாம்ச சம்நிவேவா ஜாதோ மகீபதி அதிப்பிரபலோதவஸ்யா ஜாதோ மகீபதி அதிப்பிரபலோதஸ்ய ஜாதகன் பிரபலமானவனாக, அதாவது மிகவும் புகழ்பெற்றவனாக மன்னனாக விளங்குகின்ற ஒரு ராஜயோகம். அது ஒரு நீச்சபங்க ராஜயோகம்தான். அதற்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார் என்று பாருங்கள். நீச்சஸ்தித கிரக நவாம்சக மதோ, ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் நீச்சம் பெற்றுள்ளதோ அந்த கிரகம் நவாம்சக சக்கரத்தில் எங்கே அமர்ந்திருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அந்த நீச்சம் பெற்ற கிரகம் நவாம்சக கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்கின்றதோ அந்த ராசியின் அதிபதி ராசி கட்டத்தில் கேந்திர திரிகோணங்களில் அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால் மட்டும் போராது, லக்னமானது சரராசியாக இருக்க வேண்டும். லக்ன நவாம்சகமும் சரராசியாகில் அமர வேண்டும். அதாவது லக்னமானது சரராசியாகிய மேஷம், கடகம், துலாம், மகரமாக இருக்க வேண்டும். நவாம்சகமும் இதுபோன்று சரராசிகள் அமர வேண்டும். இத்தகைய யோகத்தை பெற்ற ஜாதகன் செல்வம் நிறைந்தவனாக, படைபலன் மிக்கவனாக, மன்னனாக, மகீபதி அதிப்பிரபலோதமா பவேன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரதி பிரபலோதமா பவேன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அழகுடைய மன்னன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது புகழ்பெற்ற மன்னன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத்தகைய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் காணப்பட்டால் அவர் சிறப்போடு செல்வங்கள் சேர மண்ணை போல வாழ்கின்ற அமைப்பை பெற்றவராக விளங்கும் யோகம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிட வித்வான் அம்சி வி.கே. விவேகானந்தன். இதை போன்ற மற்ற நூல்களில் இல்லாத ஜோதிட தகவல்களை, மற்ற ஜோதிடர்களால் தர முடியாத ஜோதிட பலன்களை அறிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு நீங்கள் லைக் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம்.